வெல்கம் டு ஜேகே ஃபேமிலி vlog. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்து சக்லேஷ்பூரில் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பிஸ்லே காட் வழியாக தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆன் தி வே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கிற வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் கூட போயிட்டு இருக்கு. வர வழியிலே நிறைய ஃபால்ஸும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெசார்ட்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆன் தி வேலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து பிஸ்லே காட் வழியாக தான் சக்லேஷ்புராவுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வே பார்த்தோம் அப்படின்னாலே எப்படி பயங்கரமாக இருக்குன்ட்டு வெஹிக்கிள்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் சுற்றி காடு தான், ஃபுல் மரங்க தான் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதோட ரோடோட மேப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி சுற்றி போயிட்டு தான் இருக்குது. வே வலிச்சு காட்டுக்குள்ளே என்னடா இந்த ரோட்ல ஒரு காரும் வரலையே அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா இப்போ ஒரு 2 கார் பாஸ் ஆச்சு. இப்பதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு. எனக்கு பயங்கரமா இருக்கு, ரோடு பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் போயிருக்கேன் நிறைய. உங்களுக்கு இது புதுசா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 12 o'clock. பட் இங்க கிளைமேட்டும் இந்த ரோடும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 5-6 இருக்கிற மாதிரி இருக்கு. மழை வந்து ஃபுல்லா வெட்டா இருக்கு. அப்புறம் மங்கீஸ், குட்டி குட்டி மங்கீஸ் போயிட்டு இருக்கு ரோட்ல. ரெசார்ட் ஆக்சுவலி இன்னும் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ரெசார்ட். பட் வே ஃபுல்லா இப்படிதான் போடும் போல. ஆக்சுவலி அதே ஒரு ஜங்கல் ரெசார்ட். அது நம்ம புக் பண்ணிருக்கதே ஜங்கல் ரெசார்ட் தான். அப்ப ஜங்கல் தான் இருக்கும். ஆமா. இங்க ஒரு ஸ்டாப் பிளேஸ் இருக்கு. ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ் இருக்கா? இங்க என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏதோ பந்தல் போட்டிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கோவிலா எனக்கு தெரியல. திங்க் சோ கோவில் தான் நினைக்கிறேன். ஒரு சாமி இருக்கா? முனீஸ்வர சுவாமியா பூஜை பண்ணிட்டு போறாங்க. எங்க ஃபால்ஸ் வர இருக்கு பாருங்க முன்னாடி. முனீஸ்வர கோயில். ஆமா. சாமுண்டேஸ்வரி டெம்பிள் பக்கத்துலயே ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா. இங்க ஒரு கோவில் பக்கத்துலயே எவ்வளோ அழகா ஒரு சின்ன ஃபால்ஸ். இங்க சாமி இருக்கு, சாமுண்டேஸ்வரி அம்மன். ஆக்சுவலி பூஜை ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. பரவாயில்லையே, நம்மளுக்கு இந்த ரூட்ல கூட ஃபால்ஸுங்க வந்துட்டு இருக்கு பாருங்க. நேத்து இந்த ரூட்ல போனோம் சார்படி காட்டு வழியா. இப்போ இந்த ரூட்ல பார்த்தா ஃபால்ஸ். ஆர் யூ என்ஜாயிங்? எஸ். நீங்க தான் நம்ம நிஷம் என்ன கேட்டீங்க, ஃபால்ஸ் பார்க்கணும், ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள போகணும்னு. 12 o'clock-க்கு ரோடு ஃபுல்லா ஃபாக் தான், பனி மூட்டத்துல உள்ள போயிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ள. எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து நார்த் சைடுல போயிருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்பாட். லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு ரிவர் அரிஞ்சு போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே செமையா இருக்கு வியூ. வாவ், எப்படி இருக்கு பர்னிஷா? ஒயிட் கலர் வாட்டர் மில். தண்ணி அப்படியே மில்கியா இருக்குல்ல. எப்படி இருக்கு வியூ? செமையா இருக்கா? எப்படி இருக்கு வியூ பாத்தீங்களா? செமையா இருக்குல்ல. தண்ணி அப்படியே அரைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆறு ஆண்டி வேல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மவுண்டைன் ஸ்பாட் வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஃபால்ஸ் வேற வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா மலையில. தெரியலையா? ஒயிட்டா தெரியுதா? ஃபால்ஸ் கொட்டிட்டு இருக்கு இந்த ஸ்பாட்ல இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஆன் தி வேல எங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ்னா போறோம் ஒரு ஸ்பாட்ஸையும் பார்த்து நிக்க வச்சு போறதுக்குள்ளவே எங்களுக்கு 2 hours 3 hours ஆயிடுச்சு. இன்னும் ரீச்சிங் டைம் இன்னும் 20 minutes காட்டுது எங்களுக்கு மேப்ல. பார்த்தீங்கன்னா நல்லா மழை. எங்களுக்கு இந்த ரோட் ட்ரிப்பே செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கு. செம்ம மழை வந்துட்டு இருக்கு. மேலே இவ்வளோ மேலே வந்த பிறகு இங்கே ஒரு பிளேஸ், ஹோட்டல்ஸு எல்லாம் இருக்கு, காஃபி ஷாப்ஸ் இருக்கு. இப்போ வந்த வேக்கோ இங்கே இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இல்லை. சூடாக பஜ்ஜி, டீ, காஃபி நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலி லஞ்ச் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம லேட்டு, நாம் அங்கே போய் லஞ்சு சாப்பிடலாம் ரெசார்ட்டில்.
இப்போது கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு குட்டி ரோடு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஃப்ளோப்பாக சின்னதாக இருக்குது ரோடு. வே பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு ஒரே கார் போகிறோட கூட கஷ்டம்தான். அந்த வேல தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஹாஃப் ரோடு மாதிரி இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோட்டில் தான் போக வேண்டியதாக இருக்கும் நம்ம. ஸோ இதுதான் நாங்கள் போகிற ரெசார்ட்டோட பேர், காரைக்கூடு ரெசார்ட் அப்படின்னு போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ಕೆಳಗೆ ಬರ್ಬೇಕಾ ಸರ್? ಲೆಫ್ಟ್ ಕೆಳಗೆ ಗೇಟ್ ಒಳಗಡೆಯಿಂದ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಬನ್ನಿ. ಮಡ್ ರೋಡು. ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಮುಂದೆ ಬನ್ನಿ. ஓகே ஓகே சார். பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குன்ட்டு செம்ம ஹாஃப் ரோடு, பயங்கரமாக இருக்குது ரோடு. பட் அங்கே ரெசார்ட்ல ரோடே இல்லை. நல்லா இருக்கு. ரெசார்ட்ல இருக்க பர்சன் தான் கைட் பண்ணிருக்கிறாரு, வாங்க அப்படியே உள்ள வாங்க, கார் வரும் அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் அதை நம்பி தான் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவங்களோட கார் ரன் பண்ணுது, மழை வர்றதுனால ஸ்லோ ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வேவே நம்மளுக்கு மட் ரோடு தான், நல்ல ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்குது. அதில் மழை வேற, பட் பரவாயில்ல, மழையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நதி அரைஞ்சு போயிட்டு இருக்கு கீழே. How do you feel, Nishama? Super. How is the place? Nice, very nice. நம்ம டூம் அங்கே இருக்குது பார்த்தியா? அங்கே தான் இப்போ போக போகிறோம். டூம்குள்ளே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டூம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜங்கல்குள்ளே செம ஃபீல். நைஸ் நோ? மழை வேற வந்துட்டுருக்கு. ரிவர் அரைஞ்சு போயிட்டு இருக்கு பாரு. Let's go to the room tour. இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். இங்கே ஒரு பெட் இருக்கு, இந்த சைடு ஒரு மிரர், நைஸ் மிரர். இங்கே ஒரு டிவி, செமையாக இருக்குது. வாவ் சொல்லலாம், அப்படி இருக்குது. ரூம்குள்ளே ஒரு நல்ல ஒரு அழகாக ஒரு பெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங் 2 சேர் போட்டிருக்காங்க. ஸோ காஃபி, ஏர் கூலர். ஓப்பன் பண்ணுங்க. வாவ், மழை வேற கொட்டிட்டு இருக்கா, இப்போ ஒன்றும் தெரியாது வெளியோ, அப்படி தெரியும். ஓப்பன். ஹலோ. ஓ மை காட். ஒரு வியூ இருக்கு. என்ன வியூ சொல்லு? பின்னாடி பாரு, அங்கிட்ட இருந்து ரிவரே தெரியுது. ஓ மை காட். Black color. பிளாக் கலர் தீமா. நைஸ், நீட்டா இருக்கு, சூடா இருக்கு, நீட்டா இருக்கு. சூப்பர். மஷ்ரூம் மஞ்சூரியன், கபாப், சில்லி, சிக்கன் கிரேவி அண்ட் ரோட்டி. சூப்பராக இருக்குது மழை. ஸோ பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ரீச் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சு. பட் ஆனால் எங்களுக்கு லஞ்ச் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டும் இருந்தது. எல்லாம் ஜர்க்கின் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர்டா எங்க ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க? வெளியே மழை வந்துருக்கு. காஃபி, சுட சுட காஃபி குடிக்க போயிருந்தோம். ஜஸ்ட் கப் ஆஃப் காஃபி குடிக்க போயிருந்தோம். வாங்க. 5 o'clock ஆச்சு. நல்லா குளிர். அப்படியே இதான் கிச்சன், டைனிங் ஹால். இங்கே தான் டைனிங் ஹாலு நம்ம ரெசார்ட். இது இந்த ஹட் ஹவுஸ், இது சம்மரில் கொடுக்குறாங்களா? அந்த ஹட் ஹவுஸ் ஒன்றும் கொடுக்கல பப்ளிக்கு. அதுதான் நம்ம ரூம். அங்கே தெரியுது பாருங்க, அங்கே இருக்கு. அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு கிளைமேட் சச்சின்? சில்லுனாக்கா நஞ்சிட்டீங்களா பண்ண? நோ. ನಿನಗೆ ಕಾಫಿ. இன்னும் நைட்ல இன்னும் அதிகமா ஃபாக் ஆகும். Hey my God.
ஸோ ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து சூடாக பஜ்ஜியும் காஃபியும் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிளைமேட்க்கு அங்கேருந்து அந்த பஜ்ஜியோ காஃபியோ சாப்பிட்ற ஃபீலே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ டேஸ்ட்டாகவும் சூடாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. எடுக்குமே பஜ்ஜி அங்கே அவுட் வியூ ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆக போகுது. இன்னும் ரெடி ஆகல, இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே வாட்டர் வந்துட்டு இருக்காமே. சவுண்ட் பாருங்க, என்ன சவுண்ட் அது? பக்கத்துல தான் நம்மளோட போட் சவுண்ட். வாவ். ஸோ இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து 4 ரூம்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் தங்கியிருக்க டூமு, அப்புறம் இன்னும் ஒரு டூம், டோட்டலாக 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ரூம்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஹேய், பாருங்க. ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ரெசார்ட்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக பாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து சில போட்டிங் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்குது. பட் மழை வந்ததுனால நாங்கள் அது எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அங்கேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கேயே வந்து சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டூமுக்கு தான் போயிட்டோம். பட் ஆனால் அங்கே டைம் போந்தே எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு காமாக பீஸாக இருந்தது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ரூம்க்கே வந்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா மழை வந்துட்டுருக்கு, வெளியே லைட்டாக சில்னஸ் இருக்குது. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சிக்கன் 65 ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. கரமாக பெட்டில் உட்காந்து பெட்ஷீட்டை போத்திட்டு காட்டன் பார்த்துட்டு சாப்பிட்ருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக ட்ரெஸ்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ டூம் எல்லாம் கொஞ்சம் வெட்டாயிருக்கு. வெளியே இருந்து போட்டு பாரு, நல்லா தெரியுது. வெளியே ஃபாக் வந்திருக்குல்ல? ஆமா, நீ வெளியே இருந்து இந்த என்ட்ரன்ஸ் பாரு, பியூட்டிஃபுல்லா. பார்க்குறேன், நான் போய் காமிக்கிறேன். ஃபாக் எப்படி ரொம்ப இருக்கு பாருங்க. ஃபுல் ஃபாக் தான் சுற்றி. ஸோ இங்கே தான் நம்மளோட டூம் வியூ. ஸோ லைட்டு வச்சதான் தெரியுது. லைட்டாக சுற்றி வந்து ஃபாக் தான் இருக்கு. காடு கை தெரியுது. கை பயங்கரமா தெரியுது, பேய் கை மாதிரி இருக்கு. ஸோ டூம்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு தான் நாங்கள் போயிட்டோம். என்ன இருக்கு? இதா ஸ்வீட் லட்டு. லட்டு. ஓகே, ஃபைன். இது நம்ம நட்ஸ். banana ஃப்ரூட் சலாட். ஓகே, ஃபைன். பன்னீர் அண்ட் மஷ்ரூம் கிரேவி. பன்னீர் அண்ட் மஷ்ரூம். வாவ், ரசம் தான் மதியானம் கிடைக்கல எனக்கு. திஸ் இஸ் கார்ன் ரைஸ். Corn rice. Corn rice. This is white rice. Chicken gravy. And wow, chicken 65. Okay, chicken gravy ಹಾಕೊಂಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ವಿಷಮನ ಏನೇನು ಹಾಕೋ? ಹಾ, ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿದೆಯಾ? ஸோ டின்னர் டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஹோம் ஸ்டைல் ஃபுட் டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபுட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு உடனே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. எங்களுக்கு ரைஸ் வேண்டாம், ரோட்டி வேணும்னு எங்களுக்கு உடனே வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. சச்சின் அப்படி வந்துருக்கா? பாடி பில்டர் வேகமா பெட்டலாம் அப்படியே வரேன்னு சொன்னா அதான் அப்படியே. ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஒரு வாக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட வியூ எப்படி இருந்தது அப்படின்ட்டு லைட் செட்டப்போடு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்ததோ அந்த ஸ்டைலில் வந்து இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பர்சனலாகவே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6:30க்கெல்லாம் நாங்கள் ஏஞ்சிட்டு வெளியே வந்து தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 10-15 மினிட்ஸ் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஃபுல்லாக பனி மூட்டம் தான் இருந்தது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
காலையில் இப்போ 6:40 டைம். ஒரு மார்னிங் ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க கிளைமேட்டு. நல்லா இருக்குல்ல, பனி ஃபுல்லும். அதில் குளிரில் இல்லை, சில்டா இல்லை. எல்லாம் மழை பட்டு 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 டென்ட்டுக்குள்ள புது எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா அது சவுண்டு அந்த மேலே மேலே பட்டு 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 இருந்தா மழை சவுண்டு. டென்ட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கேன். அது ஹைட்டில். ஆமாம், சரி காத்தடிச்சா. எஸ், குட் மார்னிங். எங்க எல்லாம் ட்ரக்கிங்க்கு எல்லாம் ரெடியா? மூணுங்களும் பிசாசு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. உஷா பாய், நீங்க போயிட்டு வாங்க, நான் ஃப்ரெண்ட்ல போயிட்டு உட்கார்றேன். நம்ம அங்கேயா போறோம்? அப்பா ஹாய். இங்க பாருங்க அப்பா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மழை வேற வந்துருக்கு. அது சொல்ல முடியாது, அது அனுபவிச்சா தான் இதை சொல்ல முடியும், சிச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லுவோம். அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுது. அனுபவிச்சா தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம் மழை. இங்க பாருங்க எல்லாம் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்பாட். ஸோ ரெசார்ட்டில் பேக்கேஜில் ட்ரெக்கிங்கும் இன்க்ளூடட் தான். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் தான் ட்ரெக்கிங் போனோம். ஸோ மார்னிங் கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்ட்டு ஃபுல்லாக ஃபாகி, மலையோ ட்ரிஸ்ல் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ட்ரெக்கிங் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 பீக் பாயிண்ட் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ எந்த அளவுக்கு அழகாக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த கிளைமேட்டில். பாருங்க எப்படி இருக்கு சீனரிஸ், பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கோம். விஸ்வனே எப்படி என்ஜாய்டா? ஸோ ஃபைனலாக பீக் பாயிண்ட்டு ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் மறுபடியும் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டோம். இங்கே ரெசார்ட்டில் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் இருந்தது. அந்த ஃபால்ஸில் வந்து நிஷாவும் சச்சினும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ரெசார்ட்குள்ளவே ஒரு ஃபால்ஸில் நிஷாவும் சச்சினும் விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் இது பக்கத்தில் தான் நம்மளோட டோமும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேயே வந்து 1/2 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட்லி, வடை, சாம்பார் சட்னி, உப்பிட், கேசரி, பிரெட் சாண்ட்விச், வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி 5-6 வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைம் ஃபுட்டும் வந்து பேக்கேஜில் தான் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இங்கே ரெசார்ட்லேயே ஒரு சில ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. நிஷா வந்து இந்த ஜம்பிங் போயிருக்கா. ஸோ இங்கே பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டூம்க்கு வந்து பர் ஹெட் 3500, காட்டேஜ்க்கு வந்து 3000 பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ்க்குன்னா 50% சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா 11 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சரி இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிடலாமா? சரி போங்க. இதை பற்றியா இவ்வளோ நேரத்துக்கு கூட பாரு சுற்றி ஃபாகு தான். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க அட்டைப்பூச்சி வந்துட்டு விஷாத்தில் உக்காந்துருக்குது. இல்லை வேணா உனக்கு வழவழன்னு இருக்கா? அதுதான் ட்ரிப் முடிஞ்சிச்சா? இதோட பெங்களூருக்கா? எங்க? அம்மா சரி போங்க, இப்போ நம்ம பெங்களூருக்கு போங்க. செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அகெயின் இந்த ரெசார்ட் திருப்பி வருவோம்.
ஸோ இந்த ரெசார்ட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரெசார்ட்டுக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அங்கே இருக்க மேனேஜர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எங்களை அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிவிட்டு நல்லா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக காரைக்குடி ரெசார்ட்லேருந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஃபுல்லாக பண்ணி தான் ரோடு தெரியுதா? ஃபைனலாக பெங்களூருக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரெசார்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆன் தி வேல நம்மளுக்கு கிளைமேட் வந்து இப்படி தான் இருந்தது. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.